ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விலாக்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் கிட்டே பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன். இந்த இறந்தவரை பற்றி சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு ரிப்ளை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவன் ஃபோட்டோஸ் பாருங்கள், அவன்லாம் சாக வேண்டிய ஆள் தான். என்னடா இது? ஏன்டா என்னடா கொடுமை இது? அவன் என்னடா பாவம் பண்ணான்? துரோகம் பண்ணானா? இல்லை உங்களுக்கு சுத்த அழிச்சானா? இல்லை ஒன்று ஏதாவது கொண்டுட்டானா? ஒன்று அடித்தானா? ஏதாவது பண்ணானா? நாட்டில் எவ்வளோ பேர் ஏமாற்றி திருடிக்கிட்டு, மற்றவங்க பொருளை ஏமாற்றிக்கிட்டு, மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு கொடுக்காம, மற்றவங்கள அழிச்சிக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. அவனுங்களெலாம் பற்றி பேசாமல் இவரோட திறமை, ராகுல் டெக்கி திறமையை அவரோட பாடி லாங்குவேஜ்லேயோ அவருக்கான பிடிச்சதையோ திறமையாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒய்ஃபை காட்டி, ஒய்ஃப் கூட அவங்க குழந்தையை காட்டி அப்போல்லாம் எவ்வளோ பேர் அவங்க இஷ்டங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதங்கோர் நினச்சார் அப்படின்னா, அவர் சப்ஸ்கிரைபரோட வியூஸ் அதிகமாக போகிற ஒரு வீடியோ இருக்குது. அவர் ஒய்ஃபை ஜஸ்ட் பேச வச்சாருனாலே போதும். அவர் பொங்கல் வாழ்த்தோ ஒரு நியூ இயரோ ஹாப்பி நியூ இயர் சொன்னாலே பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. நானே பார்ப்பேன். உண்மை தானே? கண்டிப்பாக பார்ப்பீங்களா? எப்படா மதங்கோர் வீடியோ ஒய்ஃபை காமிப்பார், இப்போ எப்படி இருக்காங்க, எப்படி இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு அவர் மற்றவங்க கதையை பேசுகிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அந்த மத்தியில் இவர் தனிமையாக ஃபார் எக்ஸாம்பிள் மதங்கோரி மாதிரி அவரோட பாடியில் அவர் திறமையை வெளியே காட்டுறாரு. அதை சில பேருக்கு ஓவராக ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஓவராக பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான். அது அவங்க திறமைங்க. ஒரு லேடி கெட்டப், ஒரு ஆம்பளை லேடி கெட்டப் பண்ண முடியுமா? சாதாரண விஷயமே கிடையாது. அதை போடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும், தனி டேலண்ட் வேணும், தனி ஒரு கெத்து வேணும், சரிங்களா, தனி தைரியம் வேணும். அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு லேடிக்கிட்ட போட்டு நடிக்கிறது, லேடிக்கிட்ட போடுறதே அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க தனி துணிச்சல் வேணும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் திறமையை காட்டிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம இழிவுபடுத்துறது, இப்படி பேசுகிறது, இப்படி கேவலமாக பேசுகிறதுலாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னா அவங்க தடுக்க வேணாம். அவங்கள வாழ்த்துன்னு அவசியம் இல்லை. அவங்கள குறைய சொல்லாமல், தப்பாக சொல்லாமல் இருந்தாலே போதும். அவங்க மட்டும் அவங்க வேலை செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மா ஃபாலோ பண்ணல அவரை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் 1 மில்லியன் கிட்ட வரப்போறாரு. சாதாரண விஷயம் இல்லை அது. அவரை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா. சும்மா எதுவும் ஃபாலோ பண்ணல, ஏதாவது பண்ணுவார், சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மற்றபடி இந்த மாதிரி சொன்னது மிகப்பெரிய தவறு. வெங்கட் யாருன்னு தெரில, அவர் பேர் வெங்கட் 883. ஸோ ப்ரோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லாதீங்க. இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒய்ஃப் இப்போ போய்ட்டு கொடுத்துருக்காங்க, அவரை பற்றி போய் பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவர் வேகமாக பண்ண தப்பு, மற்றபடி அவர் தப்பு இல்லை. குடிச்சினாலும் சரி, ஸ்லோவாக பண்ணணும்னா இருக்காது. ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், see you in the next video. Bye bye, take care.